அவனை அழைத்து கொண்டாசுரனோட கையிலைக்கு வந்தார். ஓ அத்தா, ஓ பகவானே, சொன்னதை வாக்கை காப்பாத்த எடப்பாகத்தை பிரிச்சு கொடுவேன். எடப்பாகம்மா சொத்தை பிரிச்சு தாரும்னு சொன்னேன். உண்மைதான், சரிதான். நீ மத்தர வந்தா உனக்கு இடம் உண்டு. மாப்படப்பு உனக்கு, மாமிச படப்பு மகடனுக்கு, புட்டமுது உனக்கு, பொங்குவது அவனுக்கு, செவ்வழினி உனக்கு, செங்கடா அவனுக்குன்னு சொல்லித்தானே கூட்டிட்டு வந்திருக்கிற. அதனால இந்த கைலாசத்துல உங்களுக்கு இடம் கிடையாது. அப்படி சொன்னதுனால தானே பூலோகத்துல அவளை நம்ம வச்சு கும்பிடுதோம். இல்லன்னா யார வச்சு அவளை கும்பிட முடியாது. அதனால கையில உங்க 8 பேருக்கு இடம் கிடையாது. உன் தங்கச்சி உன் கூட கூட்டிட்டு போயிரு. நீ செஞ்சதானே நாளைக்கு வா செய்வா. நாங்க 8 பேர் இருக்க இடத்துல எல்லாம் நீ அமருப்பான்னு அவனுக்கு வாக்கு கொடுத்துட்ட. அதனால உன் தங்கச்சிகளை கூட்டிட்டு போனான். அத்தான், எங்களை சாதாரணப்பட்ட காளியர் என்றுதான் அப்போ நீர் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறீர். ஆனா நாங்க சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. கிடையாது. பூலோகம் போகணுமானா எங்களுக்கு புகழ் பெரிய வரங்கள் எல்லாம் வேணும். புகழ் பெரிய வரம்னா என்ன வரம்மா? தாரேன் என்று சொன்னார். உடனே இந்த அம்மா சுக்கனாச்சி சொன்னா, அடியே நம்ம 8 பேரும் பூலோகம் போக வேண்டுமானா முத்து வரங்களை வாங்கித்தான் போக வேண்டும். என்ன வர வாங்கணும்? பூலோகத்துல போய் ஒரு மனிதர் மேல நம்ம நின்று சாமி ஆடுனோம்னா மானிடே சாதாரணப்பட்டவன் அல்ல, நீசன். என்ன வாராள இவ மேல ஆத்தா பேத்துக்கிட்டு என்ன விடிய 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 தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நிக்கால, என்ன காரணம் அப்படின்னு எடக்கு பேசுவான். என்ன ஏடாசி பேசுவான். அப்படி என்ன எடக்கு ஏடாசி பேசுவானெல்லாம் நான் பரிசு செய்வதற்காக வேண்டி இந்த அம்மா காளியர் 8 பேர்களுக்கும் முத்து வர வேண்டும். என்ன வர வேணும்? முத்துவரம். எப்படிமா வேணும்? விவரமா கேளுங்கம்மா, தாரேன் என்றார். உடனே 8 பேரும் விதமாக கேட்கிறார்களானா, ஏ அத்தான், ஓ பகவானே, எங்களுக்கு பாவமுத்து, பயத்தமுத்து, மச்சமுத்து வரங்கள் வேணும். கத்தரி, சீனேரி, வெண்டேரி, பூசணி, பொடலை, அவரை, துவரை, இந்த முத்து விதத்துல எத்தனை இருக்கோ அத்தனை வேணும். வாந்தி, பேதி, வயத்தோட்டம், கொப்பாடை, சிச்சிலிப்பூ, கொம்பம் பேதி வேணும்னு கேக்கா. பேதி வரங்க கேக்கா பகவான்கிட்ட. நம்ம சொல்லுதம்ல, நீ உனக்கு தை மாத்த பேதி தலை பேதி எல்லாத்துக்கும் வரத உனக்கு வரமாட்டேங்க அப்படின்னு பேசம்ல. இவ்வளவு பேசுனதான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அம்மா மாதிரி 8 பேரும் கேட்டா எங்களுக்கு பேதி வர வேண்டும். இறைவன் பகவான் இல்லை என்று சொன்னாரா? இந்த அட்டகாலை 8 பேர்களுக்கும் ஆளுக்கு ஒரு முத்து பொட்டணத்தை கொடுக்க வேணும் என்று. காய்ச்சல் வரும், தும்மல் வரும், காய்ச்சல் வரும், தும்மல் வரும், கைகால்கள் உளைச்சல் வரும், வெண்குளிர் காய்ச்சல் வரும், அம்மாளுக்கு விதத்துக்கு ஒரு முத்து வரும், பாவ முத்து, வயத்த முத்து, பயத்த முத்து, பச்சை முத்து வரம் கொடுத்தார் பகவான். பச்சை முத்து வரம் கொடுத்தார். ஆமைய பயத்த முத்து சாமி வாந்தி பேதி வயத்தோட்டோ கொப்பாட சிச்சிலைப்பு கொம்பம் பேதி வரங்கள் அல்ல வரங்கள் கொடுப்பாரி சிவனாரோ இவளுக்கு கொடுப்பாரி சிவனாரோ கொம்பம் பேதி விதபதமா ஆளுக்கு ஒரு பொட்டணம் முத்துவரத்தை கொடுத்தார். என்ன முத்து? பச்சை முத்து வரம். இதை வாங்கி சுகனாச்சி சொன்ன எடியா தந்தம்னு சொன்ன உடனே புறப்பட்டு போக கூடாது.
நல்ல நாள் பார்த்து தாண்டி நம்ம பூலோகம் போனோம் அப்படின்னு கைலாச வாசல்ல திருவாத்தி மூடிலே கூடாரம் அடித்தார்கள் கூட்டமிட்ட படையோட. எங்க அடிக்கிறாங்க? கைலாச வாசல்ல கூடாரம் அடித்து தங்கி இருக்க அங்க யாரு வாரா? திரிலோக சஞ்சாரியான நாரதர் வாராரு. எட்டப்பே ஏ அம்மா, ஏ உச்சுமாவளி, ஏ சொக்கனாச்சி, 8 பேரும் தலைக்கு ஒரு ஒரு பொட்டணம் வச்சிருக்கீங்களே, இது என்ன பொட்டணம்? முத்து பொட்டணம். எனக்கு தெரியாத. இது என்ன முத்துமா? பாவமுத்து பைத்தமுத்து. பாவமுத்து பயத்தமுத்து பகவாங்கிட்ட பச்சை முத்து வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அழுவா. எங்க போறிய? பூலோகம் போறோம். அப்படியா? எம்மா வரம் தருவேர் என்று சொல்லுவாரே தவிர சொன்னபடி பகவான் யாருக்கும் வரம் கொடுக்க மாட்டார். கொடுத்த வரம் முத்து வரம் முளைக்கா முளைக்கலையான்னு பரீட்சை செய்து பாத்தியலா? பரீட்சை செய்து போகலாம் பூலோகத்துக்கு. பாக்கலிய நாரதரே என்னார், பரீட்சை செய்துட்டு பூலோகம் போகன்னு இவர் சொல்லிட்டு விலகி போயிட்டார். இவ பார்த்தா மகுடவதை முடித்துவா கைலாசத்துல இடப்பாகந்தாரமனாரு. மகுட சங்காரம் முடித்து வந்தான், கையில இடம் இல்ல பூலோகம் போங்கன்ட்டாரு. இப்ப முத்து வரத்தை தந்தம்னு தந்திருக்காரு. முத்து முளைக்குமோ முளைக்காதோ பரிசோதனை பண்ணணும்ல. இது நல்ல முத்தா இல்ல சொல்ல முத்தா சோன முத்தா இல்ல சோன முத்தா? இத பரீட்சை செய்ய வேணும் என்று 8 பேரும் கலந்து பேசாளோ. முத்தை யாரு மேல அள்ளி போட? யார் மேல போடலாம்? யார் மேல போடலாம்? கண்ண மேல போடுவோமா அண்ணன் மேல? ஐயோ இருக்குதே ஒரே ஒரு அண்ணன் தானே, அரிசி பெட்டி சமைக்கணும்ல. அப்ப புருஷனை மடியில வச்சுக்கிட்டு புள்ளன்னு சொன்னால பார்வதி மேல போடுவோமா? அக்கா நம்ம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு அக்கா, எல்லாத்துக்கும் மூத்தாவா ஒருத்தி தானே. அப்ப தேவர்கள் மேல போடுவோமா? தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடணுமே. அப்ப யாரு மேலப்பா போட? யாரு கொடுத்தார்களோ ஆண்டவன் பகவான் மேலே போடு. ஏ காய்ச்ச மரத்துலதான் கல்லறியும் நெல்லறியும் விழணும். வரம் தந்த வள்ளலைத்தான் பரீட்சை செய்ய வேணும் என்று 8 பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா திருவாத்தி மூடல. பகவான் படியளந்து முடித்து களைப்போட கைலாச வாசலுக்கு வாராரு. நடந்து போறவருக்கும் முதல்ல கைகால் உளைச்சலையாவதா 8 பேரும். உளைச்சல் காய்கால் உளைச்சல் வரும். பிற காய்ச்சல் நம்ம கதை முடிக்கணும்டா சப்பரம் வரப்போதுல. அதனால இவ கைகால் உளைச்சல் காய்ச்சல் தும்மல் வரத்தை ஆகிய போது படியிழந்து போன பகவானுக்கு கால் உழையுது, கை உழையுது, மேல் கால் நோவுது. இந்த செண்டாமலத்தை அமர்த்த வேண்டியதானே. இவ 8 பேரும் ஏகியது ஆண்டவன் பகவானுக்கு காய்ச்சல் காய்ச்ச கடுங்காய்ச்ச அடிக்கி கையிலைக்கு நடந்து போய் நடக்க முடியல. ஏண்டி அம்மா, ஏ பார்வதி, ஏ தாயே, நான் நடந்து வந்தேன் படியிழந்த பகவானுக்கு காய்ச்சல் அடைக்கு எனக்கு கைகால் உழைகிறது. வெண்குளிர் காய்ச்சல் என் திரேகத்தில் எனக்கு விதவிதமா தெரியுதம்மா. நான் நடந்து வரும்போது 2-3 நேரம் எனக்கு வாந்தி எடுக்குமா. அது மாத்திரமில்ல, எனக்கு 2-4-5 நேரம் வயத்தோட்டம் போயிருச்சு. வயத்தோட்டமும் வாமிட்டும் போனா என்ன ஆகும்? ஆளை சொல்லட்டிரும் இல்லையா? ஆமா, ஆஸ்பத்திரி தோக்கம். இப்ப ஆஸ்பத்திரி போலாம், அப்ப ஆஸ்பத்திரி கிடையாது. ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே பார்வதி என்ன செய்கிறாளானா, முளகு போட்டு குடிநீ போட்டு முக்கண்ணருக்கு கொடுக்காளே, ஐயா இஞ்சி போட்டு குடிநீ போட்டு பகவானுக்கு கொடுப்பாளா, சுக்கு போட்டு குடிநீ போட்டு அம்மா குடிநீ போட்டு பகவானுக்கு கொடுப்பாளா, பகவானுக்கு கொடுப்பாளா. அம்மையா குடிநீ போட்டு பகவானுக்கு கொடுப்பாளா. ஐயா கை குடிநீ குடித்த போது காய்ச்சல தோதிரலைய, கண்முழிக்க முடியலைய. ஏண்டி அம்மா பார்வதிய அடிக்குறம்மா, கையால உடையுளமோ காந்ததம்மா திரேகமல்ல, எனக்கு கண்மூழிக்க முடியலைய.
கண்மொழிக்க பகவ உறங்கித்தான் முளைக்கும் முன்னால் சிச்சிலிப்போ அம்மன் போலே சிவன் மேனி எல்லாம் தெரியுரையோ சடைக்கா பின்னல் அம்மனாக சடைக்கா பின்னல் அம்மனாக சாதுர் மேனி எல்லாம் தெரியுரையா சடைக்கா பின்னல் அம்மன் போலே ஒரு கையாக முத்தை அள்ளுனா ஆண்டவன் மேல தோவனா இவ 8 பேரு விதைத்த முத்து வந்துகிட்டுமா உச்சி பிழையாக தெரியோதையா சிவனுக்கு தலையதிலே போட்டே முத்து தலவாடைக்கு தலைவாளையா தெரியோதையா சுவாமி முகமதியிலே போட்டே முத்து ஐயா போட்ட முத்து முக பருவாக மாறிடுமா ஹலோ ஹலோ சாமி கண்டத்திலே போட்ட முத்து கண்ட மாலையாக தோன்றிடுமா மார்வதியில போட்ட முத்து ஐயா மார்வாணியா தோன்றிடுமா அரையதிலே போட்ட முத்து ஐயா அரையாப்பா தோன்றிடுமா தொடையதில போட்ட முத்து தொடவாளையா மாறுதையா பாதத்தில போட்ட முத்து பாத சக்கரமா மாறிடுமா பகவானுக்கு பாதத்திலே போட்ட முத்து பாத சக்கரமா ஐயனே ஊசி கொத்த இடமே இல்லை உச்சியில் தான் இருந்து அம்மா உள்ளங்கால் தயிர் வரைக்கும் அந்த இறைவி மேலே முத்து விதைத்தாள் ஆலாட்டு படுதார அம்பிகைய பார்வரியே அண்ணன் தண்ணி எதுவுமே அருந்த முடியாமல் பார்வதா தேவியை பகவான் கூப்பிடுகிறார். அம்மா ஏ பார்வதி, உன் தங்கைமார்களுக்கும் முத்தை கொடுத்தேன், காய்ச்ச மரத்துல தான் கல்லறியும் நெல்லறிய விழணும்னு சொல்லி ஏன் மேலேயே அள்ளி விதைத்தா. 8 பேரும் விதைத்த முத்து ஒவ்வொரு முத்தும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. கத்தரி முத்தை போலே கண்ணீருக்கு சிலது முத்து, பூசணி முத்து போலே போதித்திருக்கு சிலது முத்து, வெண்டரி முத்து போலே வெளுத்திருக்கு சிலது முத்து. அதனால் திருவிளக்க பொறுத்து அம்மா நம்மளும் தீவினைய பாரு அம்மா, கைவிளக்க பொறுத்தடியோ கடவுள் சோதனைய பாரு அம்மா, குழப்பந்த பொறுத்து அம்மா அம்பிகைய பார்வைய நாம்படும் கொடுந்தோ யாரம் பாரடியோ. நாம்படும் கொடுந்தோ யாரோ பார்வதியா தலவாழ இலையறுத்து அந்த சுவாமிய அமர செய்தா. தாய் விளக்கெண்ணெய் வாங்குவாளாம், மஞ்சள் போடி குழப்புவாளாம், இமலன் மீனி எல்லாம் போடுவாளாம். ஆலாட்டு படுதார ஆலாட்டு ஆதி ஆண்டவனார் பகவானோ எங்கள் அச்சுதனா
பகவான் படும் ஆலாட்டை கண்ட அம்மை பார்வதா தேவி அன்றைக்கு லிங்கத்தை பறித்தது போல இன்றைக்கு முத்தை பறிக்க வேண்டும் அப்படின்னா அண்ணன் கண்ணபெருமாளை கூப்பிட்டார். சரி, கண்ணபெருமாளோ கைலாச வாசலுக்கு வந்தார். அண்ணா கண்ணா முத்துவரத்தை கொடுத்தார். அள்ளி விதைத்திருக்கா 8 பேரும். அன்னைக்கு லிங்கத்தை பறித்தது போல திருவாத்தி மூடிலே கூடாரம் அடித்திருக்கா உன் தங்கை 8 பேரும். அவ வச்சிருக்கும் முத்துப்பட்டணத்தை பறித்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார். பார்வதி அன்னைக்கே தங்கைமார்களை என்னை அண்ணன் என்று தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நீ குளித்து தீர்த்தமாடி வீரியமா பேசாத அவட்ட பட்டு பணிந்து போய் கேளு. முழங்கால் மண்டி போட்டு முந்தாணி பட்டை ஏந்தி தாலி பிச்சைவரம் என் தங்கைகளை தர வேண்டும், மாங்கிலிய பிச்சை வரும் மங்கைகளை தர வேண்டும் என்று கேட்டா இல்லை என்று சொல்லாம அள்ளி தருவா 8 பேரும். பார்வதி அம்மா திருவாத்தி மூடுக்கு வந்தா. தங்கைமார்கள்ட்ட முந்தி பிச்சை கேட்டா. கண்ணீர் வடிக்கிற நிலையை காளிமார்கள் கண்டு ஏ அக்கா பார்வதி எதற்காக பயப்படுகிற? முத்து முளைக்கலையான்னு பரிச்சு செய்து பார்த்தோம். சோர்வு இல்லாம முளைச்சாச்சு. நீ பயப்படாத, அவாவா போட்ட முத்த நாங்க அவாவா இறக்கி தாரோம். போல பூ போல முத்தை இறக்கியதுக்கு அப்புறமா எங்களை நீ வச்சு கும்பிடுவியா அப்படின்னு கேட்டார். எப்படிமா கும்பிடணும் எங்க 8 பேரையும் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து அத்தானுக்கு ஏறு பொழுதில் தண்ணீர் வைத்து முறையாத மஞ்சள் அடிச்சு போட்டுக்கோ. வேப்ப இலை உரி போடு. ஆவரம் குலைபிடுங்க எடுத்து சாறு எடுத்து ஏறு பொழுதுல தண்ணீர் வைத்து முத்தி இறக்கியதுக்கு அப்புறம் இறங்கு பொழுதுல தண்ணி ஊத்தணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 6 தண்ணி ஊத்தி 7ஆம் தண்ணி இறைவனுக்கு எண்ணெய் தண்ணி ஊத்தி வீடு வீடா பிச்சை வாங்கி எங்களுக்கு துள்ளுமா வெடிக்கணும், பானக்கரம் கரைக்கணும், இளநீர் கொத்தி வைக்கணும், கேப்பக்கூழ் காய்ச்சணும், ஈராங்கத்தை எடுத்து பல வகைகள் எல்லாம் வாங்கி படைத்து முக்குக்கு முக்காக வேப்பலையாளை தோரணைகளை கட்டி கற்பூரத்தை குளித்து அட்டகாளி 8 பேரை நீ கையெடுப்பியா அப்படின்னு கேட்டாளோ. ஆகட்டுமா நான் அப்படியே செய்யறேன் என்றால் உடனே அம்மா காளிமார்கள் 8 பேர்களை இறைவன் பகவானுக்கு எவ்விதமாக முத்தை இறக்குகிறார்களானா உச்சியில போட்டு மூத்த உஸ்மகாளி இறக்குவாளா பகவான் தலையதிலே போட்டு முத்த தாய் தங்கமாளும் இறக்கு நெத்தியிலே போட்டு முத்தை மாடியில கண்டு இறக்குவாளா முகமாதிலே ஓட்ட முத்த பகவானுக்கு முகமாதிலே அம்மா முப்பிடாது இறக்குவாளா முகமதியில போட்ட முத்த முத்து மாறி போட்டு மூத்தை வடகுத்தியாள் இறக்குவாளா வடகுத்தியாள் இறக்குவாளா பகவான் கண்டத்திலே போட்டே முந்தை அம்மா காளி அம்மாள் இறக்குவாளா ஐயனே மாறுவதிலே போட்டே முந்த மங்கை முத்தாரம்மாள் இறக்குவாளா அறையதில ஓட்ட முத்த அழகு நாட்சி இறக்குவாளா பகவான் துடையதிலே போட்டே முத்த இந்த சுக்கு நாட்சி இறக்குவாளா பகவான் பாதத்தில போட்ட முத்த பாதத்திலே போட்ட முத்த பத்திரகாளி இறக்குவாளா பாதத்தில போட்ட முத்த அம்மா பத்திரகாளி போல பூ போல
போல அவ போட்ட முத்த அவர்கள் இறக்கி கொடுத்தார்கள். ஆமா இறைவனாகிய பகவானுக்கு இறக்கி கொடுத்த உடனே பார்வதி அம்மா கைலாச வாசலை எல்லாம் சுத்தம் செய்தா. கடவுளுக்கு ஏறு பொழுதிலே நிறகுடம் தண்ணீர் வைத்து குணமுறியாத மஞ்சளை இடைத்து போட்டு வேப்பம் குலை உருவி போட்டு ஆவரம் குலை பிடுங்கி வந்து இடைத்து சாரெடுத்து ஏறு பொழுதிலே தண்ணீர் வைத்து இறைவனுக்கு இறங்கு பொழுதிலே தண்ணீர் ஊற்றுகிறாள். இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 6 தண்ணி ஊத்தி ஆண்டவனுக்கு 7ஆம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊத்துகிறாள். வீடு வீடாக சென்று 7ஆவது தண்ணி ஊத்தி முடித்து பார்வதா தேவி முஞ்சி பிச்சை வாங்கி இந்த காளியர்களை உள்ளடக்க வேணுமென்று வடமுகமாக கலசத்திலே மஞ்சள் பொடிகளுக்கு வேப்பங்குலை உடைத்து வைத்து அம்மாமார்களுக்கு மாலை மஞ்சனைகள் எல்லாம் சாத்தி பார்வதாதேவி துள்ளுமா வெடிக்கா, பானக்கரம் கரைக்கா, இளநீர் கொத்தி வைக்கா, மஞ்சப்பால் கரைத்து வைத்து பல வகைகள் எல்லாம் வாங்கி படைத்து அம்மா கற்பூரத்தை கொளுத்துவாளாம். அட்டை காளிகளை வணங்குவாளாம். தீபதீபம் கொளுத்துவாளாம். தங்கை மாற வணங்குவாளாம். பார்த்தாரே காளிமார்கள் நாமளோ சொன்ன வண்ணம் நம்ம அக்காளான பார்வதியா நம்மளை கையெடுத்து வணங்கிட்டாளே. இனி பூலோகமே போவோம் என்று முத்து பொட்டணத்தை தூக்கி கொண்டு அவ கூட்டமிட்ட படைகளோட கோலக்காரி சாலக்காரி அம்மா கோவாளன் தங்கையம்மா காளியர்கள் வாராள. இந்த அம்மாமார் வர்ற போது அவ அண்ணா நான கோவால அத்தானையே வரம் கொடுத்தவரே இந்த பாடு படுத்தி போறாள. பச்சை முத்து வரத்தை எடுத்துக்கிட்டு பூலோகம் புறப்பட்டு போறாள. மக்களை என்ன பாடுபடுத்துவா அப்படின்னு என் பெருமாளிவா 8 பேரு வார வழியில பெண்ணாக அவதாரம் எடுத்து தலைக்கு ஒரு பச்சை களையத்தை எடுத்து வச்சு கேப்போ கூளையும் காய்ச்சி வச்சு ஈராங்கத்தை எடுத்து வைத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 8 பேரு வரிசையா வந்தா. ஏண்டி அம்மா பேத்தி பிள்ளைகளா மத்தியானம் மதியம் போல தலைக்கு ஒரு பொட்டணும் தலையில வச்சிருக்கீல, இதெல்லாம் என்ன பொட்டணும்? முத்து பொட்டணும். இது முத்து பொட்டணும். என்ன முத்துமா? பைத்த முத்து, பாவ முத்து, பைத்த முத்து, பச்சை முத்து வரமண்ணா. இத பகவான் தந்திருக்கிறாரா அப்படின்னு அவ உள்ளத்திலே நினைத்து இருங்க விளையாட வேப்ப மரம் வச்சிருக்கேன், நிழலார ஆலமரம் வச்சிருக்கோம்னார். இவ இருந்தா தலைக்கு ஒரு களையம் கேப்ப கூட கரைச்சு கொடுத்தார். ஈராங்கத்தை கடிச்சா குடி குடின்னு குடிச்சா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு. இன்னைக்கு சாப்பிட்ட உடனே கண்ணை அசத்துதுல காமாடு தலைமாடுமா முத்த தலைக்கு வச்சா படுத்து உறங்கிட்டாளுவோம். இவ 8 பேரும் தூங்குகிற போது எம்பரும் ஆள் கோபாலே பெண் சொருவா மாற்றுவாரா பெருமாளாக வடிவம் கொண்டு நீ மலையை மூமலைய அடுப்பதையும் கூட்டுவாரா அசுதனார் கோபாலே முத்து பொட்டணத்தை உருகுவாராம். இவ உறக்கத்தில் இருக்கும் போது ஆயனான கோபாலே முத்த தட்டி வறுப்பாராம். அப்படி கலகலன்னு வறுக்கும் போது கண்ணன் வருத்த முத்து அதுல ஒரே ஒரு முத்து அடுப்புக்குள்ள போய் தெருக்கி கங்குல விழுந்துச்சு. முத்து கருவுது. இந்த கருகிய வாடைய சுக்கனாச்சி கண்ணால் கண்டாள். மனத்தை புடிச்சுக்கிட்டா. கண்ணை முடிச்சு பாக்க அண்ணன் கண்ணன் கலகலகலன்னு வரத்துக்கு நிக்கிறாரு. ஏ அண்ணா கண்ணா, அன்னைக்குதான் எங்க லிங்கத்தெல்லாம் பறிச்சுட்டு போனியே, இன்னைக்கு எங்க முத்த பிடிங்கி வறுத்துட்டிய சண்டாளா, வருத்த முத்து முளைக்குமா அப்படின்னார். நான் வகுத்தவன் பெரியவனானா உலகத்திலே வருத்த முத்து முளைக்கும். எங்க மச்சான் கொடுத்தவர் பெரியவரானா உலகத்திலே கொடுத்த முத்து முளைக்கும்னார். அதான் பாருங்க, பொண்ணு பொடி வந்தா சலம் கட்டி மஞ்ச தேரா இருக்கும் நெறி கட்டிக்கிட்டு இந்த அம்மா முத்து போடுதான்னு சொன்னா செங்கு மங்கல பொன்னீர் தண்ணியா அள்ளி போடுவா மேல. முதல்ல கை கால் உழையும், அப்புறம் காய்ச்சல் அடிக்கும், கண்ணு ரெண்டும் காந்தும், மேலெல்லாம் திரேகம் ஒரு வடியா இருக்கும். உடனே அந்த உறக்க மயக்கத்துல லேச உறங்கி முடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரை அள்ளி விதைச்சிருவா.
அப்புறம் ஆலாட்டுப்படுவார்கள். சரி அவ போட்டதை ஆனா கரெக்டா அவளை இறக்கிக்கிடுவா. இறக்கிடுவாள்ல. அதை போல நான் வருத்தவன் பெரியவம்மா வருத்த முத்து முளைக்கும் அப்படின்னு வரம் கொடுத்தார். சரி இந்த அம்மாமார் 8 பேரும் ஆண்டவன் பகவானிடத்திலே வாக்கு வரங்களை எல்லாம் பெற்று ஏ என் மகனே மகிடாசுரா எப்பா எடுத்து வாடா தண்டியல ஏ வண்டிக்கார வைரவரா ஏ தண்டையெல்லாம் பெரும்படையா சாய்ந்திருக்க கூடாரம்மா ஏ சுக்கனாச்சி உச்மகாளி ஏ தங்கம்மாளா வடக்குத்தியா இந்த அம்மாகாளி 8 பேரும் ஆக்குவாரோ அழைக்குவாரோ கொள்ளுவாரோ மெல்லுவாரோ ஏ சகல கோடி வரங்கள் வாங்கி கைலாச வாசல் விட்டு ஏ பூலோகம் தன்னாதற்கு புறப்பட்டு வாராளே எங்க எங்க வாராளானா ஏ சோழதிரு மண்டலமே சுகமுடனே வருவாளாம் அசந்து உறங்குகிற மன்னனைத்தான் ஏ அம்பிகையா சொக்கனாச்சு இவா 5 வயது பிள்ளை போல அழகு பிராமண கண்ணை போல ஏ ஏடா ஏடா சோழ ராசா அட்டே காளி பெண்களப்பா கையில வரங்கள் வாங்கி இந்த பூலோகமே வந்து ஆமா வரங்கள் வாங்கி அதனால் சோழ திரு மண்டலத்தில் ஊட்டு கொடைய போட வேணும். அசந்து உறங்குகிற மன்னனே அம்மா சொக்கனாச்சி உச்சினி மகாளி அட்டகாளியர்கள் 5 வயது பிள்ளை போல அழகு பிராமண கண்ண போல தட்டி உசுப்புனா ஏ சோழராஜா நாங்க பெண் தேவதைகளாகிய காளியர்கள் கையிலே வர வாங்கி நாங்க பூலோகம் வந்தோம். வரும்போதே சோழ நாடு தான் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனால இந்த சோழ திரு மண்டலம் சோழராஜ்ய சபைக்கு வந்தோம். உங்க கோட்டைக்கு வடபுறத்துல இந்த பெண் தேவதையாகிய காளியர்களுக்கு எங்களுக்கு மண்ணால் ஒரு பீடம் போட்டு அக்காதங்க 8 பேருக்கும் வில்லோட முரசோட மேளதாள முழக்கத்தோட என் மணிமகுடம் தன்னோடு மாங்கா தப்போட ஊட்டுக்கொடை தந்தையானா இந்த பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் நான் பட்டணத்தை வாழ வைப்பேன் வாழ வைப்பேன் வரம் கொடுப்பேன் காளையர்கள் சொல்லுவாள அம்மம்மா வரம் கொடுப்பேன். இந்த காளையர்கள் கேட்டபடி உடனே சோழ மகாராஜா பொழுது விடைந்த உடனே மந்திரி பிரதானிகளை வரவழைத்து எப்பா ஏ மந்திரி பிரதானிகளே யாரோ தெரியல நாங்க கைலாசத்தில இருந்து பெண் தேவதைகள் காளியர்கள்னு கனவுல வந்து சொல்லுச்சு. நம்மளுடைய கோட்டையில வடபுறத்துல எங்க அட்டகாளி 8 பேர்களுக்கும் என் மகை மகுடாசுரனுக்கும் கழுகு மாடை காவல் தேவதைக்கும் வண்டிக்கார வைரவ கடவுளுக்கும் எங்களுக்கு பீடம் போடணும், வில்லு வேணும், முரசு வேணும், மாங்காய் தப்பு வேணும், மணிமகுடம் வேணும், இப்படி எல்லாம் கொடை தந்தா இந்த சோழ திரு மண்டலத்தை சுத்தி உள்ள பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் நான் வாழ வைப்பேன் வரம் கொடுப்போம்னு சொல்லுது. ஆகட்டும் என்று சம்மதித்து நாள் குறித்து தினை குறித்து சோழராஜனுடைய சபையிலே கோட்டைக்கு வடபுறத்திலே இந்த அம்மா 8 பேர்களுக்கும் அழகாக கோவில் கட்டி கோபுரம் அமைத்து வருஷத்துல ஒரு தடவை சோழ மகாராஜா வில்லோட முரசோட மேளதாள முழக்கத்தோட மணி மகுடத்தோட இந்த அம்மாமார்களுக்கு கொடை கொடுத்தார்கள். அங்கு சிலது காலம் இருந்து இன்னும் போகும் இடங்களெல்லாம் போக வேணும் என்று எங்க எங்கே வாராளானா சோழ நாடு தன்னை விட்டு மதுரவாளி மார்க்கமாக சிறுகாளி சிதம்பரம்மா
என் மேற்கு அண்ணாமலை ராமேஸ்வரம் தன்னை விட்டு எங்க எங்க வாராளானா 1008 சிவதலமும் 108 திருப்பதையும் நூதானமா தான் கடந்து கோவில்பட்டி மார்க்கமாக கயத்தார் வாதி கூடி எங்க எங்க வாராளானா திருநெல்வேலி பாதி கூடி நல்லையப்பர் சுவாமியவும் காண்டி மதியவள வணங்கி கொண்டு தொண்டை வாழ் பகவானே சுகமுடனே சேர்வை செய்து வடமுகமா திரும்புவாளா வடமுகமா தான் திரும்பி எங்க எங்க வாராளானா ரஸ்தா தன்னை கிடந்து மானூறு தன்னை விட்டு மேற்கும் முகமாக சுக்கனாச்சி உச்மகாளி கூட்டமிட்ட படையோட கோலக்காரி சாலக்காரி கோபாலன் தங்கையம்மா எங்கே நாமல் போவமன்று போவமன்று வாராளே காளியர்கள் போவோமென்று எட்டாங்குளம் நகரதிலே யாதவ குளமதிலே ஆடுங்கொல கோமரம்மா அடிமை கொண்டாள் சுக்கனாச்சி கொந்தனோட இடமதில ஊருக்கு வடபுறம வடக்கும் முகமாக சுக்கனாச்சி உஷ்மகாளி தாயான தங்கம்மாளா வடக்குத்து ஈஸ்வரிய வண்டைக்கார வைரவரா மகனான மகடாசுரன் கஜமுக கணபதிக்கு முகமாக நிலையம் போட்டு வருஷத்திலே ஒரு தடவை வில்லோட முரசோட மணிமகுடம் தன்னோடு மாங்கா தப்போட ஊட்டு கொடை கொடுத்து வர்றார் எப்ப கொடை கொடுத்த மக்கள் எல்லாம் கொடை கொடுத்த மக்கள் எல்லாம் கோவில் கோமரமாகவே ஏற்று வாழையடி வாழையாகவே அட்டகாளியர்கள் வாழ வைப்பாள் வர